கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். மேலும் இந்த அருளுரை துளிகளின் மூலமாக வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு மிகவும் சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலும் கூட நாம் பார்க்க போகிறதான தலைப்பு, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிறதான தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்தில் மனிதர்களை தண்டிக்கிறார். குறிப்பாக அவர் தம்முடைய பிள்ளைகளை தண்டிக்கிறார். எதற்காக என்று சொன்னால், உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது போல, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று சொல்லி. மற்றவர்கள் நம்மளை தண்டித்தால், மற்றவர்கள் நம்மளை ஏதாவது சொன்னால் நமக்கு மிகவும் கோபம் வரும், அல்லது நாம் அவர்கள் மேல் எரிச்சல் படுவோம். ஆனால் தேவன் நம்மை தண்டிப்பது எதற்காக என்று வேதத்தில் நமக்கு அநேக காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி தண்டிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி யோபு சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஏன் தேவன் நம்மை தண்டிக்க வேண்டும், எப்பொழுது தண்டிப்பார் என்று நாம் பார்ப்போம். அதே யோபின் புத்தகம் 34வது அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவம் செய்யாமல் இருக்கும்படி தேவன் நம்மை தண்டிக்கிறார். வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 34வது அதிகாரம் 31. நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். பிரியமானவர்களே, தேவன் நம்மை தண்டிப்பதற்கு நோக்கம் இருக்கிறது. நாம் பாவம் செய்யாதபடிக்கு வாழ வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. யோபு அதைத்தான் சொல்லுகிறான். தேவன் எப்பொழுது நம்மை தண்டிப்பார் என்று சொன்னால், நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அவருடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும். நம்ம இந்த உலகத்திலிருந்து தேவன் அசுத்தத்திலிருந்து தூக்கி எடுத்ததுடைய நோக்கமே அவருக்காக வாழ்வதற்காகத்தான். ஸோ அவருக்காக நாம் வாழ வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாக, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் எப்படி இருந்தாரோ அதே போல நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே பாவம் செய்யாமல் இருப்பதற்காக தேவன் நம்மை தண்டிக்கிறவராக இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்னாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லுகிறார். தன் தவறை உணரும்படிக்காக தேவன் நம்மை தண்டிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேகர் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் செய்கிற தவறை உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாக வாழுகிற மக்களை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்திலே இந்த வேதவசனம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், தன் தவறை உணர்ந்து தேவனை நாடி வர வேண்டும். தன் தவறை உணர்ந்து தேவனை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தன் தவறை உணர்ந்து தேவனிடத்திலே நாம் சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாவத்திலே விழுகிறவர்கள் பாவத்திலே கிடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. பாவத்திலே விழாமல் இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அப்படி தேவன் தன் தவறை உணர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். இஸ்ரேல் தேசத்து மக்கள் பல நேரங்களிலே அவர்கள் தங்கள் தவறுகளை உணராதவர்களாகவே காணப்பட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு விரோதமாகவே செயல்பட்ட மக்களை நான் பார்க்க முடியும். தேவன் அவர்களை அந்நியருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார், அந்நிய ராஜாக்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார், அவர்களிடத்திலே தண்டிக்கும்படி அவர் ஒப்பு கொடுத்தார். இப்படித்தான் தேவன் அவர்களை என்ன செய்தார், தண்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய தவறுகளை அவர்கள் உணர்வதற்கு பல வருடங்கள் பிடித்தது. பிரியமானவர்களே, அப்படி அவர்கள் தன் தவறை உணர்ந்து தேவனை தேடும் பொழுது தேவன் அவருடைய கரங்களிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தன் தவறை உணர்வதற்காக தேவன் தண்டித்து அவர்கள் என்ன செய்கிறார், தன் பக்கமாக சேர்த்து கொள்ளக்கூடியவராக தேவன் இருக்கிறார். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம்
18, 19 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக வாசிக்கிறோம். 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலும், நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணி கொண்டிருக்கிறேன், என் இளவயதின் நிந்தையை சுமத்து வருகிறேன் என்று எப்பிராயம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நியாயமாய் கேட்டேன் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலே வழி நடத்தப்படுவதற்காக தேவன் நம்மை தண்டிக்கிறார். நாம் வழி விலகி போகாமல் தேவனுக்கு நேராக நடக்க வேண்டும். தேவன் நமக்கு காட்டுகிற வழிகளிலே நடக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் காட்டுகிற வழிகளிலே போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே தான் வழிமாறி போகும் பொழுது நாம் பொல்லாத காரியங்களிலே சிக்கிக்கொள்ளுவோம். அங்கே நாம் துக்கத்தையும் வேதனையும் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் அதிகமாக காணப்படும். அப்பொழுது தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அந்த சிக்கல்களிலே, அப்படிப்பட்ட துன்பங்களிலே சிக்காதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நமக்கு காட்டுகிற வழிகளிலே நாம் நடந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தேவன் ஏன் தண்டிக்கிறார் என்று சொன்னால், நாம் சரியான பாதையிலே நடக்கும்படி தேவன் நம்மை தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். நான்காவதாக பார்க்கும் பொழுது 119ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 71வது வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிரமாணங்களை சரிவர கற்றுக்கொண்டு பிரமாணங்களுக்கு ஏற்றபடி வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தவறு செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்தை தேவன் நமக்கு கரங்களிலே எழுதி கொடுத்திருக்கிறார். ஆக இந்த பிரமாணங்கள் தேவன் கொடுத்தபடினாலே தேவன் கொடுத்த பிரமாணங்களை நாம் உதறி தள்ளாமல் அல்லது உதாசீனப்படுத்தாமல் அவைகள் மேல் அக்கறையோடும் அன்போடும் அதை நேசித்து வாசித்து அவைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக காணப்படுகிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அந்த பிரமாணங்களுக்கு ஏற்றபடி நாம் வாழும்படியாக தேவன் நம்மை தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் வேதத்தை மறந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பேன். ஆக தேவன் நம்மை மறவாதபடிக்கு நம்மை நினைத்து நடத்துகிறார் என்று சொன்னால், நாம் வேதத்தை எப்பொழுதெல்லாம் மறக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை மறப்பேன் என்று சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட மெய்யான இந்த வேதத்தை, பிரமாணத்தை நாம் நேசிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 119ஆம் சங்கீதத்திலே 75ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன் என்று நாம் பார்க்கிறோம். நாம் உண்மையாய் வாழும்படிக்கு தேவன் நம்மை தண்டிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சிட்சிக்கிற சிட்சை அத்தனையுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, நாம் கிறிஸ்துவுக்காக பிரயாசப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக, உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை சரியான பாதையிலே நடத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். அதையும் எப்படியாக சிட்சித்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் யோபு 5:17 நாம் வாசித்தோம், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், பொல்லாதவர்கள் நம்மை தண்டிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு வேதனையும் வருத்தத்தையும் வலியும் கொடுக்கிறது. நாம் தவறு செய்யும் பொழுது தேவன் நம்மை தண்டிப்பதல்ல, தவறு செய்வதற்கு முன்னதாகவே தேவன் நம்மை தண்டித்து சீரான பாதையிலே கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினாலே நம்மை சரியான வழிகளிலே கொண்டு போவதற்காக தேவன் நமக்கு செய்கிற மிகப்பெரிய காரியம் இதுவாக இருக்கிறது. ஆகையினாலே தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து நாம் வாழ, நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து
நாம் கடந்து போவோம். தேவன் அதற்கேற்ற கிரியைகளிலே நம்மை வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகையினாலே தேவன் இதற்காகத்தான் நம்மை தண்டிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அதற்கேற்ற வழிகளில் நடப்போம். தேவன் உங்களையும் என்னையும் கிருபையாய் தாங்கி நடத்துவாராக. இந்த அருமையான வேத வசனங்களை இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.